ஹலோ. ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர் திடீர்னு அரசியலுக்கு வர்றது பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஆனா நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி வெறும் ஒரே ராத்திரியில நடந்தது கிடையாதுங்க. அது பல வருஷங்களா மிக தெளிவா அச்சு பிசகாம செதுக்கப்பட்ட ஒரு பக்கா மாஸ்டர் பிளான். எந்த ஒரு சார்பும் இல்லாம தரவுகளோட அடிப்படையில அந்த மாஸ்டர் பிளான பத்தி ரொம்ப டீடைல்டா பகுப்பாய்வு செய்ய போற ஒரு ஸ்பெஷலான விளக்க தொகுப்பு தான் இது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு போயிடலாமா? இந்த முழு அரசியல் வியூகத்தையும் நம்ம புரிதலுக்காக 5 முக்கியமான படிகளா பிரிச்சுக்கலாம். 1. தலைவர் பிம்பத்தை உருவாக்குறது. 2. ரசிகர் வலையமைப்பை செயல்படுத்துறது. 3. டிஜிட்டல் தலைமுறையை வெல்வது. 4. அமைதியான முறையில திட்டமிடுற டைமிங். மற்றும் 5. பக்கா அரசியல் பிராண்டிங். இந்த 5 படிகள் வழியாதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்க போறோம். இப்போ நாம முதல் கட்டத்துக்கு வருவோம். தலைவர் பிம்பத்தை உருவாக்குதல். சினிமாவிலிருந்து மக்கள் சேவைக்கு. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசியல் அறிவிப்பும் வெளியிடுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதுக்கான அடித்தளம் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டதுன்னு இப்ப பார்க்கலாம். விஜய் நேரடியா அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தன்னோட படங்கள் மூலமா தொடர்ந்து பல சமூக பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. சர்க்கார் படத்துல ஊழலுக்கு எதிராகவும் வாக்குரிமை பத்தியும் பேசினாரு. மெர்சல்ல மெடிக்கல் சிஸ்டம் பத்தின விமர்சனம், கத்தி படத்துல விவசாயிகளோட பிரச்சனைன்னு அடிச்சு ஆடினாரு. இது மட்டும் இல்லாம கல்வி ஏற்றத்தாழ்வு, சிஸ்டம் ஃபெயிலியர்னு பல விஷயங்களை தொடர்ச்சியா அவர் படங்கள்ல ஆழமா பதிவு செஞ்சாரு. இது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய எதிர்கால அரசியல் அடையாளத்துக்கான முதல் விதை இங்குதான் தூவப்பட்டது. ஆக இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி என்னன்னா, இப்படி தொடர்ச்சியா அவர் படங்கள்ல வந்த சமூக நீதி கருத்துக்கள் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது இவர் வெறும் சாதாரண நடிகர் மட்டும் இல்ல, எதிர்காலத்துல ஒரு லீடருக்கான அத்தனை தகுதியும் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல ரொம்ப மெதுவா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை விதைச்சுது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அந்த கிளீன் இமேஜ் பிராண்டிங். அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல, பெரிய அரசியல் குடும்ப பின்னணியும் கிடையாது. இதுக்கு நடுவுல தேர்தலுக்கு முன்னாடியே மாணவர்களுக்கு கல்வி விருது கொடுக்கறது, பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுன்னு அவர் தொடர்ந்து செயல்பட்டாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த விஷயங்களெல்லாம் சேர்ந்து இவர் வெறும் எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வர்ற ஒரு வாய்ப்புவாதி இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில ரொம்ப இயல்பா உருவாக்குச்சு. இப்போ நாம 2வது கட்டத்துக்கு நகரலாம். அதாவது ரசிகர் வலையமைப்பை செயல்படுத்துதல். சும்மா தியேட்டர்ல படம் பார்க்குற ஒரு மாபெரும் ரசிகர் பட்டாளத்தை எப்படி ஒரு பக்கா அரசியல் இயக்கமா திட்டமிட்டு மாத்தினாருன்னு இப்ப பார்ப்போம். விஜய மக்கள் இயக்கத்தோட அந்த பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். முதல் படியா சும்மா பேனர் வைக்கிறது, பட ரிலீஸை கொண்டாடுறதுன்னு ஆரம்பிச்சு 2வது படியா ரத்த தானம் பண்றது, வெள்ள நிவாரணம் கொடுக்கறது, உணவு வழங்குறதுன்னு இது நேரடி மக்கள் தொடர்பு பணியா மாறிச்சு. 3வது படியா என்னாச்சு தெரியுமா? அதே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் பூத் ஏஜெண்டுகளாகவும் தேர்தல் பிரச்சார தொண்டர்களாகவும் களத்தில் இறங்கினாங்க. ஒரு சாதாரண ரசிகர் மன்றம் எப்படி ஒரு வலுவான அடிமட்ட அரசியல் கட்டமைப்பா உருமாறியிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதோட மிகப்பெரிய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டு உருவாக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள்லயே அவருக்கு தயாரா காத்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு லோக்கல் கோஆர்டினேட்டர்கள் ஏற்கனவே இருந்தாங்க. டே 1லயே இப்படி ஒரு மாபெரும் படை தயாரா இருக்கிறது நிஜமாவே எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பலம்னு நாம கண்டிப்பா கருத்தில் கொள்ளணும். ஓகே, இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். டிஜிட்டல் தலைமுறையை வெல்வது. பழைய ஊடக முறைகளை எல்லாம் ஓரங்கட்டிட்டு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா தலைமுறைய அவர் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா தம்பக்கம் இழுத்தார்னு இதுல அலசலாம். ஒரு பக்கம் பாரம்பரிய அரசியல்வாதிகள் எல்லாம் எப்பவும் போல டிவியில பிரச்சாரம் பண்றதையே முழுசா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவரோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள்னு எக்கச்சக்கமான ஆர்கானிக் ரீச் எந்த செலவும் இல்லாமலே பெற்றார். குறிப்பா இந்த மீம் கல்ச்சரை அவர் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த டிஜிட்டல் அலையை தனக்கு சாதகமா சூப்பரா உருவாக்குனாரு. அவருடைய பேச்சு உத்தியும் பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டு இருந்துச்சு. ரொம்ப சிக்கலான டெக்னிக்கலான அரசியல் பேச்சுகளுக்கு பதிலா ரொம்ப சுருக்கமான மீம்களுக்கு செட் ஆகிற மாதிரியான எமோஷனல் பேச்சுகளை அவர் தேர்ந்தெடுத்தார். நேரடியா பெற்றோர்கள், மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், விவசாயிகள்னு எல்லாரோட உணர்வுகளையும் டச் பண்ற மாதிரி அவரோட வார்த்தைகள் இருந்துச்சு. இதனால ஏதோ யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிற ஒரு ஸ்கிரிப்டட் அரசியல்வாதி மாதிரி அவர் மக்கள் கண்ணுக்கு தெரியல. அடுத்து 4வது கட்டத்துக்கு போவோம். அமைதியான முறையில் திட்டமிடும் டைமிங். எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் அமைதியின் வலிமையை எப்படி ஒரு பெரிய ஆயுதமா மாத்துறதுன்னு இதுல பார்க்கலாம். இங்க ஸ்காசிட்டி ஸ்ட்ராட்டஜி, அதாவது தட்டுப்பாடு வியூகம்னு சொல்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட்டிங்ல இது ஒரு பவர்ஃபுல்லான கொள்கை. டெய்லி மீடியா முன்னாடி தோன்றி பேட்டி கொடுக்கறத தவிர்த்துட்டு ரொம்ப ரொம்ப அரிதான நேரங்கள்ல, அதுவும் ரொம்ப கட்டுப்பாடான அறிக்கைகள் மூலமா மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுச்சு. அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற கேள்விய எல்லார் மனசுலயும் இந்த உத்தி தான் ஆழமா எழுப்பியது.
அவர் உள்ள நுழைஞ்ச அந்த தருணத்தை கொஞ்சம் கவனிங்க. தமிழ்நாட்டுல புதிய முகங்களுக்கான எதிர்பார்ப்பு, இளைஞர்கள் மத்தியில இருக்கிற விரக்தி, வேலைவாய்ப்பின்மை பத்தின விவாதங்கள், ஊழல் மேல இருந்த கோபம், பழைய கட்சிகள் மேல ஏற்பட்ட சலிப்புன்னு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கி இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு பெர்ஃபெக்டான டைமிங்ல அவர் என்ட்ரி கொடுத்ததுதான் அவருடைய திட்டத்தோட மிகச்சிறந்த அம்சமே. இறுதியா நாம் 5வது பகுதிக்கு வந்துட்டோம். அரசியல் பிராண்டிங், அதாவது சினிமாவும் அரசியலும் சந்திக்கிற புள்ளி. அவரோட கட்சியான தவைகோட அதிகாரப்பூர்வ மாநாடு எப்படி டிசைன் செய்யப்பட்டிருந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த மாநாட்டுல கொடி நிறங்கள், மேடை வடிவமைப்பு, அங்க ஒழிச்ச பாடல்கள், முழக்கங்கள், விஷுவல்ஸ்னு எல்லாமே மிக கவனமா இன்ச் பை இன்ச்சா டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஒரு சினிமால கிடைக்கிற அந்த மாஸ் ஃபீலையும் அதே சமயம் ஒரு தீவிரமான அரசியல் தாக்கத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான அறிமுகத்தை இது கொடுத்தது. வந்த முத நாளையே அவர் ஒரு சீரியஸான போட்டியாளரா தமிழ்நாடு மக்கள் முன்னாடி இது கொண்டு போய் நிறுத்துச்சு. சரி, நாம இந்த விளக்க தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ வியூகங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். சினிமா மேல மக்களுக்கு இருக்கிற தற்காலிகமான ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு வாக்குச்சாவடியில ஒரு நிரந்தரமான அரசியல் விசுவாசமா மாறுமா? சினிமால கிடைச்ச அந்த எமோஷனல் கனெக்ஷனை நீடித்த அரசியல் பலமா மாத்துறது தான் அவருடைய ஃபைனல் டார்கெட். ஆனா அது நிஜமாவே சாத்தியமாகுமா? அத காலம் தான் கண்டிப்பா சொல்லணும். இந்த ஒரு டீப்பான அரசியல் வியூக பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான விளக்கத் தொகுப்புல சந்திப்போம்.